சிந்தனையுள்ள சமூகமாகவும் புரட்சி கொண்ட சமூகமாகவும் புகழ் தமிழர்கள் வாழ வேண்டும் என்பது எனது வேண்டுதல், ஆசை, அவா. நாங்கள் பலமானவர்கள், இதில் அரசியல், பொருளாதார, வர்த்தகத்தில் பலமானவர்கள், அறிவியலிலும் பலமானவர்கள். ஆகவே எங்கள் பலத்தை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக ஒன்று சேர வேண்டும். இந்த காட்டி கொடுக்கின்றவனுக்கும் கூட்டி கொடுக்கின்றவனுக்கும் ஒட்டு குழுக்களுக்கும் உடைப்பிலை ஏற்படுத்தி தாங்கள் தான் பெரியவர்கள் சொல்லி இவர்களை தூக்கி எறிந்து விட்டு ஆளுமை யாரிடம் இருக்கிறதோ அவர்களை தேடி செல்லுங்கள் மக்களே. பொய்யானவர்களையும் கபலீகரம் செய்கின்றவர்களையும் அவதூறு பரப்புகளை ஒருபோது நம்பாதீர்கள். இவர்களெல்லாம் இவர்களை நிகழ்ச்சிகளுக்குள் இயங்கக்கூடியவர்கள், புரிந்து கொள்ள பழகுங்கள். ஒரு அநீதியன் வருகின்ற பொழுது ஒரு தவறு செய்தால் அவனை திருப்பி தட்டி கேட்க வேண்டும். அவன் தான் உண்மையான மனிதனாக இருக்க முடியும். அவன் தான் உங்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்க முடியும். ஆனால் சந்தர்ப்பவாத அரசியலை புரிந்து விட்டு நீதிகள் நடக்கின்ற பொழுது, அநீதிகள் நடக்கின்ற பொழுது அவையெல்லாம் நீதிதான் என மார்தட்டி விட்டு இன்று நாங்கள் தான் பெரிய நீதாவங்களை சொல்ல வருகிற இவர்கள் எப்பொழுதும் எட்டப்பர்கள், எப்பொழுதும் காட்டிக் கொடுப்பது மிக எச்சரிக்கையா இருங்கள். ஆகவேதான் சொல்கிறோம், அடையாளம் காணக்கூடியவர்கள் நீங்கள் தான் மக்கள்